அந்த தமிழ்நாடு அரசு கேபிளில் அந்த இந்த இது வச்சிருக்கீங்களா செட்டாப் பாக்ஸ், அந்த இதில் ஏதோ மிஸ்டேக்காக இருக்கிறதால அந்த பயனீட்டாளர்களுக்கு கிடைக்கல, அவ்வளோதான். இது பெரிய பூதாகரமாக்கி கருத்து சுதந்திரத்துக்கு இப்போ மாரிதாஸை கைது பண்ணாங்க. இப்போ லேட்டஸ்டாக முக்தாரை எங்கேயோ லுங்கி கட்டிட்டு இருந்தாராம் கர்நாடகாவில், மாறு வேடத்தில் கைது பண்ணாங்க. மாறு வேடத்தில் லுங்கி கட்டிட்டு இருந்தாரா? லுங்கி கட்டுறவர் தான் அவரு. அவர் ஏதோ ரயில்வே ஸ்டேஷனில் சுற்றிட்டு இருந்தாராம், கைது பண்ணியிருக்காங்க கர்நாடகாவில். அப்புறம் திருச்சிக்கு போய் இந்த சூர்யாவை பண்ணியிருக்காங்க. இந்த 3 பேரும் கைது பண்ணது வந்து யூடியூப்பில் பேசினாங்க, கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானதுன்னு சொல்கிறதும் அது ரொம்ப ரொம்ப தப்புங்க. அதாவது அதிமுக அப்படிதானே சொல்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு இப்போ அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்ற மாதிரி. நான் என்ன சொல்கிறேன்னா, யூடியூபர் சங்கரை குண்டாஸில் போட்டவங்கெல்லாம் இப்போ பேசக்கூடாது கருத்து சுதந்திரம் பற்றி. பாவம் அந்த வரதராஜன் நேதாஜி மக்கள் கட்சின்னு ஏதோ வச்சுட்டு இருக்காரு, அவர் ஒரு யூடியூபர் தான், அவரை ஜெயிலில் போட்டாங்க. எத்தனை பேரை ஜெயிலில் போட்டிருக்காங்க. அதனால் திடீர்னு அதாவது என்னன்னா, ஒரு யூடியூபர் அரெஸ்ட் பண்ணால் கருத்து சுதந்திரம். கருத்து சுதந்திரம்னா என்னங்க? யுவர் ரைட் டு எக்ஸ்பிரஸ் யுவர் வியூ இஸ் டு பி லிமிட்டட் டு யூ. ஏன் லிபர்ட்டி அது கெடுக்கக்கூடாது. இப்போ மாரிதாஸ் ஏன் கைது செய்யப்பட்டார்? அந்த கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. அது வரைக்கும் ஏதோ ஜான் பிரிட்டோன்னு ஒரு கேஸ் எடுத்துட்டு உருட்டினாங்க. கடைசியில் பார்த்தது நான் அவன் இல்லைன்ட்டாரு. அந்த ஆளே அப்படின்ட்டு. அதாவது எந்த அளவுக்கு மீடியா வந்து பயஸ்டாவோ வந்து சன் நியூஸ் அதிகமா ட்வீட் போட்டாங்க, அதிகமா அவங்க தான் வீடியோ போட்டாங்க. இல்ல, இது ஒரு பொய் செய்தி. அந்த நபரே இவர் இல்லை, பேர் தான். இப்போ மதிவாணன் ஒருத்தர் பேர் இருக்குதுன்னா